ஒரு குரல் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம் அபிமான உலக நாயகர் சார். அவர் எப்ப கீழே வைப்பாருன்னே தெரியல சார். ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்காரு அந்த போஸ்டரை. தோ அங்க பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. இதே மேடையில் உங்களுடைய கரகோஷத்திற்காக ஏங்கி விக்ரம் காத்திருந்தான். இன்று வரையிலும் தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பது விக்ரமையும் சரி, 28 வருஷமா இந்தியனையும் சரி. நன்றி நண்பா, நன்றி தோழா, நன்றி சகோதரா. இங்கே தமிழில் ஒரு பழமொழி உண்டு, தம்பி உடையான் படைக்கான். இத்தனை தம்பிமார்கள் இங்கே இருக்கிறார், மேடையிலும் இருக்கிறார்கள். எல்லாம் நன்றி சொல்லும் ஒரு வாய்ப்பாகவே நான் அதை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே வர இயலாத வேலையில் மும்முரமாக இருக்கும் இயக்குனர், இசையமைப்பாளர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கீழும் ஒரு 200 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர், இப்படி பல பேருடைய கூட்டு முயற்சியில் புகழை நாங்கள் ஒரு சிறு கூட்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த பெரிய கூட்டம் தான். இது நாங்கள் படம் ஆரம்பித்த அன்று முதல் இந்த வெற்றி விழா என்று சிவா அவர்கள் சொன்னார்களே, அந்த வெற்றி விழா வரை நாம் அனைவரும் பகிர்ந்து உண்ணும் விருந்து. நாங்கள் நல்லா இருக்காம சாப்பிட்டு ரசிச்சு பார்த்து உப்பு காரம் கூட குறைவா இருக்காங்க பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படியும் நல்ல சமயக்காரங்க சொல்றது என்னன்னா, கொஞ்சம் முன்ன இருந்தா திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்ல சமயக்காரன் பேர் வாங்கிட்டா இன்னும் பணிவா இருப்பாங்க. ஏன்னா எப்ப பேருக்கு போகணும் பயமா இருக்காங்க. எங்களுக்கு அந்த பயம் இருப்பதனால்தான் தொடர்ந்து உங்கள் டிக்கெட்டுக்கான வேல்யூவை கொடுப்பதற்கான முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். டிக்கெட்டு விலை என்னன்னு சொன்னாரு, எனக்கே கொஞ்சம் பழக்கமா இருந்தது. இல்லை சார், விலையை ஏற்றிட்டு திட்ட போறாங்க. அப்புறம் அவர் சொன்னாரு, நான் கொஞ்ச நேரம் தான் வருவேன், ஆனால் நல்ல வேலை சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிட்டு வச்சுட்டா கொஞ்ச நேரம் வந்தாலும் பாராட்டுவீங்க. அதற்கு ஒரு முன்னுதாரணம் கல்கி என்ற படம். அதே மாதிரி அவர் பேசும்போது இன்னொன்று சொன்னாரு, சித்தார்த்துக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லி பாய்ஸ் நடக்குதான். அது அவருக்கு நீங்க தான் தாமதமாக சேர்க்க வேண்டும். ஆக யுவர் டைம் ஸ்டார்டட் பாய்ஸ் போது இப்பவும் சொல்லிட்டு இருந்தா எப்படி, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். நல்ல கலைஞர்களை ஆதரிக்க வேண்டியது உங்கள் கடமை, பொறுப்பு, உங்கள் பெருந்தன்மை. அதை தொடர்ந்து நீங்கள் செய்ததனால்தான் இந்த மேடையில சூட்டு கோட்டெல்லாம் போட்டு நான் இருக்கேன். எனக்கு இந்த மேடையை மீண்டும் அமைத்து தந்த திரு சங்கர் அவர்களுக்கும், லைகா புரொடக்ஷன்ஸுக்கும், ரெட் ஜாயிண்ட், எந்த விதத்தில் இது மேடை அலங்காரம் அல்ல. இவர்கள் இல்லாமல் இந்த படம், இந்த போஸ்டர்களை தாத்தா அமைக்கிறார்கள், அப்படிலாம் நின்று இருக்க முடியாது. இவர்கள் தாங்கி பிடித்ததான் அப்படி தனியாக நிற்க முடியுது. இந்தியன் தாத்தா வராரு, தெலுங்குல வராரு, இந்தியில வராரு. அதை உலகெங்கிலும் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. தமிழ் சினிமா வர்த்தகம்
உலக சினிமாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய சினிமாவின் வர்த்தகம் உலக சினிமாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஊக்கிகள் இந்த அழகிய தமிழ் சினிமா தேரை இழுத்துச் செல்லும் ஆராதகர்கள் நீங்கள் தான். அதனாலதான் நான் ஒவ்வொரு படத்தின் போதும் சளைக்காமல் உங்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த படம் நான் செய்வதற்கான அட்வான்ஸ் பண வடிவில் அல்ல, உங்கள் மன வடிவில். நடுவில் போதும் சினிமா பண்ண வேணாம், செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உங்களுடைய முகங்களை எல்லாம், உங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இதையும் நான் செய்து தான் தீர வேண்டும் என்ற முடிவில் தான் நான் மீண்டும் வந்தேன். மீண்டு வந்தேன் என்று சொன்னாலும் மிகையாகாது. அதற்கு உங்களுக்கு தனி நன்றி. இவர் சொன்னது போல் வெற்றி விழாவுக்கும் இங்கே வர வேண்டியிருக்கும். அப்பொழுது இந்தியன் 3ஆம் பாகத்தின் முன்னறிவிப்பும் என்று நம்புகிறேன். உண்மையை இங்கே சொல்லையாவணும். நான் இந்த முதல் 2ஆம் பாகத்திற்கு ஒத்துக்கிட்ட காரணமே 3ஆம் பாகம் தான். நான் 3ஆம் பாகத்தின் பெரிய ரசிகன். வழக்கமா சினிமா பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பிடிச்சது, செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சதுன்னு. என்னோட செகண்ட் ஹாஃப் இந்தியன் 3. மனசுக்குள்ள நானே கை தங்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் அந்த சினிமாவின் ரசிகன். அது இன்னும் டைம் இருக்க, 6 மாசம் இருக்கேன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. அதான் வரும்போது செல்வமூர்த்தி அவர்களிடம் சொல்லியிருந்தேன், அந்த தேதியை சொல்லியே ஆகணும் நம்மெல்லாம் சேர்ந்து என்று வற்புறுத்திக் கொண்டிருக்கிறேன். அதுவும் விரைவில் அவர்கள் அறிவிப்பார்கள். லைக்கா புரொடக்ஷன், சங்கர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அறிவிப்பார்கள். இது பல பேருடைய, பல நல்ல கலைஞர்களுடைய கூட்டு முயற்சி, அது பல ரசிகர்களுடைய கூட்டு முயற்சியாக மாற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம் மலேசியா, இந்தியா. Thank you, sir. Thank you so much. Thank you so much. Thank you. Thanks a lot. So அனைவரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வீடியோ பார்த்து கொஸ்டின் கேட்கறாங்க. So thank you so much. So இன்னைக்கு நம்மளுடைய மீடியா பார்ட்னர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. நம்ம 3 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்